அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம சமய சார்பின்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சமய சார்பின்மை நமக்கு பாலிட்டியில் சிலபஸில் இருக்குது. ஸோ பாருங்கள், சமய சார்பின்மை இந்த சொல் எப்போது பாருங்கள், யார் கொண்டு வந்தால் என்ன மொழி சொல் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ சமய சார்பின்மை அப்படின்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படின்றதுலேருந்து வந்ததுங்க. சரியாங்க. ஏன்னா சமய சார்பின்மை பார்க்கல அப்படின்னா லத்தியை வச்சு அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இது செகுலம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது தாங்க. ஸோ இந்த செகுலம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் செகுலாரிசம் அப்படின்ற பதத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னா சார்ஜ் ஜேக்கப் ஹோல்யூக் அப்படின்றவர் தான் உருவாக்குனார். ஸோ இதாங்க ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ இவர் யார் அப்படின்னா ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர் தான். ஸோ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா செகுலாரிசம் அப்படின்ற பதத்தை உருவாக்குனார். சரிங்களா. ஏன்னா நம்ம சமய சார்பின்மையை பற்றி படிக்கும்போது முழுமையாக நம்ம எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறணும். மிக முக்கியமானதுங்க. ஸோ இது ஒரு லத்தீன் வேர்டு. ஸோ அதோட பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.